புதுச்சேரியில் மத்திய அரசை கண்டித்து விவசாய சங்கத்தினர் மற்றும் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், இந்த சாலை மறியல் போராட்டத்தில் எத்தனை தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் கலந்து கொண்டுள்ளன? கள தகவலை பதிவிடலாம். கண்டிப்பாக. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பது, தொழிலாளர்களின் 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து விவசாய சங்கங்கள் மற்றும் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் புதுச்சேரியில் மறியல் போராட்டமானது நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னலிலிருந்து கிட்டத்தட்ட இந்த விவசாய சங்கம் மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக புறப்பட்டனர். மறைமலையடிகள் சாலை வழியாக இந்த பேரணியானது சென்றது. புதிய பேருந்து நிலையம் தாண்டி மறைமலையடிகள் சாலை சென்ற பேரணியானது மத்திய அரசு நிறுவனமான பாஸ்போர்ட் அலுவலகம் அருகே இந்த பேரணியில் ஈடுபட்டவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் தொடர் போராட்டம் காரணமாக புதிய பேருந்து நிலையத்தில், அதாவது புதுச்சேரியின் முக்கிய பகுதியான புதிய பேருந்து நிலையத்தில் எந்தவித பேருந்துகளுமே வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் இந்த மறைமலையடிகள் சாலை என்பது புதுச்சேரி நகர முக்கிய பகுதி என்பதால் இவர்களின் போராட்ட காரணமாக அப்பகுதியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகளும் இயக்கப்படாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த பேருந்து நிலையத்தில் முடங்கியிருந்தன. இவர்களின் போராட்ட காரணமாக அப்பகுதி முழுவதுமே போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டவரை கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி இந்த போக்குவரத்தை சரி செய்தனர். தன்ராஜ், தகவலுக்கு நன்றி.